ஆம்பூர்ல எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திச்சிருக்காரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு தேர்தல் பெண்கள் உரிமை தொகை 5000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்திருக்காரு, அவர் தேர்தல் தோல்வி பயத்தில் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் என்ன எங்களை பாராட்டுவாரா? சட்டமன்றத்தில் திடீர் என்று அவர் கண்ணுக்கு தெரியும். பணத்தெல்லாம் திடீர்னு எடுத்துலாம் பேங்க்லாம் போட முடியாது, கையில் கொடுக்கறது இல்லை. இந்த பணம் முழுக்க முழுக்க இன்றைக்கு அந்தந்த கணக்கில் வங்கிக்கு பணம் போயிருக்கிறது. ஏற்கனவே மகளிர் உதவித்தொகை என்றைக்கு நாங்கள் ஆரம்பிச்சோமோ, ஏற்கனவே முதல் கட்டமாக 1,16,00,000 கொடுத்தோம். அதுக்கு முன்னால் 1,31,00,000 இரண்டாவது கட்டமாக தகுதி உள்ளவர்கள் தேர்வு செஞ்சு 1,31,00,000 குடும்பங்களுக்கு நேர்கனே வங்கிகளுக்கு தான் போயிருக்குது. ஆனால் ஏற்கனவே வங்கிக்கு போனால் திட்டமிடப்பட்ட ஒரு அரசாங்கம் எந்தெந்த தேதியில் வங்கிக்கு பணம் அனுப்புறது எவ்வளோ அனுப்புறது திட்டமிட்டு தான் பண்ண முடியும். இது ஒன்று திடீர் சாம்பார், திடீர் கத்திரிக்காய், திடீர் பிரியாணி போட முடியாது. ஏங்க, ஒரு முதலமைச்சர் அது செஞ்சுட்டும் சொல்லலாம், புரியுதுங்களா, சொல்லிட்டும் செய்யலாம். அது அவருடைய தனிப்பட்ட முதலமைச்சருடைய அவருடைய உரிமை. அது நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரர் 17ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, அங்க கேள்வி கேட்க சொல்லுங்க, அதுக்குரிய பதில நான் கட்டாயம் கொடுப்போம். பெண்கள் மத்தியில இந்த 5 காலையில உழுத உடனே அவங்களுடைய புன்னகையை பார்த்தா மெய்சிலுக்கு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை இப்ப சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க தமிழ்ல இப்ப போய் பேட்டி எடுத்துட்டு வந்தோம். பேட்டி எடுத்துட்டு வரும்போது அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, முதலமைச்சருக்கு நாங்க பாராட்டுறோம் சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. திருவண்ணாமலைக்காரன் நான் இங்க இருக்கிறேன். இது மாதிரி பணம் ஏன்னா நான் இங்க கிட்டத்தட்ட 5 தினங்களாக தொடர்ந்து இங்க திருப்பத்தூர்ல நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்றதுக்கு நான் என்ன பண்ணேன், என் சொந்த தொகுதி திருவண்ணாமலைக்கு ஒரு போன் அடித்தேன். ஏன்னா 5000 பணம் முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் லம்சமா போட்டுருக்கிறாரு. என்ன மக்கள் மத்தியில்னாக்கா, நீங்க தெருத்துவா எல்லாம் போறாங்க, ஸ்வீட் கொடுத்துருக்கிறாங்க மகளிர். நம்மள யார் கேட்கறாங்க? மகளிரே எல்லா தெருவிலையும் ஸ்வீட் கொடுத்துருக்கிறாங்க, இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறாங்க, லட்டு வழங்கி கொண்டிருக்கிறாங்கன்ற செய்தி தான் என் தொகுதியிலிருந்து எனக்கு வந்தது. சரி, அங்கதான் காட்டின்னு சொல்லி நேரடியாக என்ன பண்ண, யஷ்வந்த் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு போன் போட்டேன். இதை பத்தி என்னப்பா, இங்க மேலத்தாளம் தான் போறா, நம்மளே இல்ல, பெண்கள் நம்மள ஒதுக்கிட்டு அதை பூராவுமே மகிழ்ச்சியா கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு செய்ய. இதுதான் தமிழ்நாடு முழுதும். உதாரணம், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சொன்னேன், ஒன்னு என் சொந்த மாவட்டத்தை சொன்னேன். இதுதான் தமிழ்நாடு முழுதும் மகளிருக்கு தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு இந்த பணம் அவங்களுக்கு பெரிதும் உதவுது. அதை கிரிட்டிசைசம் பண்றவங்க அது யாராவது பணக்காரனா இருப்பான். நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்களோ இந்த பணத்தை எதிர்பார்த்து தான் குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற குடும்பம் இருக்குதே, அவளுக்கு இது பெரிய தொகை. 5000 ரூபாய் பெரிய தொகை தானே. அதனால அது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஒன்னு மாத்திரம் புரிஞ்சுக்கணும், எடப்பாடி யாரும் புரிஞ்சுக்கணும், எடப்பாடி வகைராவும் புரிஞ்சுக்கணும். ஏதோ இந்த பணம் என்ன 1000 ரூபாய் பணத்தை இந்த 5000 ரூபாய் பணத்தைன்றது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓட்டு போடுறவங்க மட்டும் ஏதோ கொடுக்குற மாதிரியும் அப்படி அல்ல. இதுல கட்சி பாகுபாடு பார்க்கிறாரா? எதுவும் கிடையாது. அல்லது ஏன்னா மத பாகுபாடு பார்க்கிறாரா? அதுவும் கிடையாது. ஜாதி பாகுபாடு பார்க்கிறாரா? அதுவும் கிடையாது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு இந்த பணத்தை எதிர்பார்க்கிற அல்லது தகுதி உள்ள பெண்களுக்கு 1,31,00,000 பேருக்கு அனுப்புறாங்கன்னா இது வார்த்தைப்பட வேண்டியது, மகிழ்ச்சிப்பட வேண்டியது. ஆனா அதை விட்டுட்டு போய் குறை சொல்றாரு. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் என்ன பாராட்டியா பேசுவார், இப்படிதான் சொல்லுவார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கொடுத்த நிறைய விடுபட்டவங்களுக்கு இந்த இது கொடுத்தது. இந்த முகாம்னால உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, இது நடத்துறதுனால நாங்க பயனடைஞ்சிருக்கோம் பப்ளிக் சொல்றாங்க. உங்களுடன் மு.க. ஸ்டாலின்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு பாமரன் ஒரு இபில போய் தன்னுடைய டிரான்ஸ்பர் பண்ணணும் தான் பேர்ல, அந்த சர்வீஸ் ஏற அவங்க தாத்தா பேர்ல இல்ல அவங்க அப்பா பேர் தான் பேர்ல சர்வீஸ் போகணும், ஒரு அலுவலகத்துக்கு போகணும். ஒரு பட்டா மாற்றம், அது ஒரு அலுவலகத்துக்கு போகணும். சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம், நிலம் எழுதணும்னா மாத்தல. இப்படி நேரடி மக்களுக்கு பயன்படுகிற பல்வேறு நிலையில ஏறத்தாழ 16க்கும் மேற்பட்ட துறைகளை ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு அவங்ககிட்ட மனுக்களை பெற்று உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றது. அதே நேரத்தில் முதலமைச்சர் அந்த முகாமுக்கு பெரும்பான்மையான மக்கள் பாராட்டினர். திமுகவின் 26வது 2026 வெற்றி மாநாடு இருக்கும் ஐயா. ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள்.
ஆளுநருக்கு பதில் சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், வெல்வோம், மீண்டும் வருவோம், மீண்டும் மீண்டும் வருவோம். அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கையே. நம்பிக்கைலாம் வாழ்க்கை கிடையாது, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் நினைச்சாதான் இன்னைக்கு செயல்படுவோம், எல்லாம் செயல்பட மாட்டோம். அதனால அந்த அடிப்படையில் மீண்டும் ஆட்சி வருவது என்று உறுதி செய்யப்பட்டது. 1.5 லட்சம் பேருக்கு இவ்வளவு அனுமதி பெற்று தரை சான்றிதழ் பெற்று அனுமதி பிரச்சாரம் நடத்துறீங்க. ஆனா 5000 பேர் கலந்துனா அதுல ஒருத்தர் செத்துறா சார். டிவி கேட்டு அது ஏன் சார் அந்த மாதிரி பர்மிஷன்? வருத்தப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். அது சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட அலுவலர் அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார். அதாவது எனக்கு தெரிந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் 13 வயதில் நான் தந்தை பெரியாரை நேரடியாக பார்த்தவன். 1963 முதல் முதலாக திருவண்ணாமலை இடைத்தேர்தல் 63 இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது நான் உயர்நிலை படித்து அப்ப அந்த தேர்தலை தலைமை தாங்கி அந்த தேர்தல் நடத்தியவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். அன்றையிலிருந்து இந்த அரசியலை பற்றி எனக்கு புரிதல் உண்டு. திமுக மையப்புள்ளி வைத்துத்தான் அந்த அரசியலே தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் திமுக தான் மையப்புள்ளி. இதை வைத்துக் கொண்டு தான் அரசியல் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திமுக மையப்புள்ளியை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஒழிக்கிறனுவாங்க, திமுக எனக்கு எதிரின்னுவாங்க. ஆனா அவங்க தான் இருக்கிறது போயின்னு இருப்பாங்களே ஒழிய திமுக என்பது தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுடைய நலனுக்காகவும் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது நீண்டு நிலைத்திருக்கும். ஆனால் 2வது இடத்துக்கு யாருன்றது போட்டி என்பதை அவங்க 2 பேர்ட்டு நீங்க கேட்கணும். ஒருத்தர் யாரோ சொல்றாரு பாரு, நாங்க தான் 2வதுன்றாரு. நம்முடைய நண்பர் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி, இடையில இருக்கிறவங்களுக்கு பேச்சே இடமே இல்லையான்றார் அவரு. அதனால இப்ப நீங்க கேள்வி கேட்க வேண்டியது அவங்க 2 பேர் யார் தாங்க நீங்க 2வது இடத்துல இருக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்கணும். முதலிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது என்பது அவர்கள் வாயாலே வெளிப்படுகிற ஒரு செய்தி.